பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஜெசி, என்னடி காலையிலே ஆதி சார் ரூமுக்கு வர சொல்லிருக்காரு, என்ன விஷயம் தெரியலையே? அதாண்டி ஸ்டெல்லா, எனக்கு ஒன்னும் புரியல. ஆதி சார் எதுக்காக இப்படி காலையிலே வர சொன்னாருன்னு. குட் மார்னிங் சார். யா குட் மார்னிங் சார். நீங்க வர சொல்லியிருந்ததா சொன்னாங்க, என்ன விஷயம் சார்? யா நான் தான் வர சொல்லியிருந்தேன். ஜெசிகா அண்ட் ஸ்டெல்லா, ஆமா கரெக்ட்? யா சார், பட் எதுக்காக சார் வர சொல்லியிருந்தீங்க? வெயிட் மிஸ் ஸ்டெல்லா, அதை சொல்றதுக்காக தானே கூப்பிட்டுருக்கேன், அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? Jessica and Stella, you both are senior employee, correct? Yeah, sir. Look, you both are senior employee. More than 3 years இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வேலைக்கு வந்தோமா, வேலையை பார்த்தோமா, போனோமான்னு இருக்கணும். இது தவிர அன்வான்ட் விஷயத்துல தேவையில்லாம தலையிடாம இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் எதுக்கு இப்ப இதெல்லாம் பேசுறாரு? ஒருவேளை நம்ம மித்ரா கிட்ட பேசினத இவருக்கு தெரிஞ்சிருச்சோ? ஆல்மோஸ்ட் நான் எதை பத்தி சொல்றேன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், நான் அதை பத்தி தான் சொல்றேன். ஸோ இந்த கம்பெனியோட சீனியர் எம்ப்ளாயிஸ் நீங்க. ஸோ அடுத்தவங்க பர்சனல்ல தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட உங்களுக்கு இல்ல? இல்ல சார், அது. ஸ்டாப் இட். நான் இன்னும் பேசியே முடிக்கல. ஜஸ்ட் லிசன் மை வேர்ட்ஸ், ஓகே? ஓகே சார். லுக், மித்ரா கோயிங் டு பி மை வைஃப், காட் இட்? ஸோ எனக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதே ரெஸ்பெக்டை மித்ராவுக்கும் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அகைன் இதே மாதிரி ஒரு விஷயம் என் காதுக்கு வந்துச்சுன்னா அன்னைக்கு தான் உங்கள் 2 பேருக்கும் இந்த கம்பெனியில் லாஸ்ட் டேவாக இருக்கும். காட் இட்? சார், அது சாரி சார். யா சார், சாரி சார். ஓகே, யூ மே கோ நவ். ஹே ஜெசி, பாத்தியாடி, அந்த மித்ரா ஆதி சார் கிட்ட நல்லா பத்தி வச்சிட்டா போல நம்ம அவகிட்ட பேசினதை. அதனாலதான் ஆதி சார் இப்படி காலையிலே நம்மளை கூப்பிட்டு வான் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஆதி சார் யாரையாச்சும் கூப்பிட்டு வான் பண்ணிருக்காரா என்ன? ஆனா பாரு, அந்த மித்ரா சொன்னு நம்மள வான் பண்ணி வச்சிருக்காரு. ஐயோ, வாய மூடு ஸ்டெல்லா. ஏதோ அவரை நம்மள இதோட விட்டாரேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. அவர் மட்டும் வேலையை விட்டு தூக்கி இருந்தானா என்ன பண்ணி எதிர்ப்பா? ஒழுங்கா வாய மூடிட்டு இனிமே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம். வா. ஆமா ஜெசி, நீ சொல்றதும் சரிதான். நல்ல வேலை அவர் நம்மள வேலையை விட்டு தூக்கல. சரிவா போலாம். யாரு எப்படி போனா நமக்கு என்ன வந்திருக்கு? என்ன மச்சான், காலையில வந்ததும் வராதுமா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நல்லா வான் பண்ணி விட்டுருக்க போல. டேய், பின்ன வான் பண்ணாம எப்படா இருக்க சொல்ற? நல்ல வேலை அவங்களாம் பேசிட்டு இருந்ததை நீ கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்ன. இல்லைன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காதுடா. நம்ம மித்ரா சிஸ்டர் கிட்ட அவங்க பேசினதை சும்மா கேஷுவலா தான் சொன்னோம். அதே எதுக்கு இவன் இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இப்படி வான் பண்ணானே தெரியலையே. சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்குடா. ஆனா அதை ஒத்துக்க தான் மாட்டேங்கிற. பாக்குறேன், எப்பதான் நீ ஒத்துக்கிறங்கிறத நானும் பாக்குறேன்டா. டேய் வருண், என்னடாச்சு? இல்ல மச்சான், மித்ரா சிஸ்டர் கிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னீங்க, கேட்டுட்டியா? டேய் இல்லடா, அதான் அவகிட்ட எப்படி சாரி கேட்கறதுன்னு தெரியாம தான் முடிச்சிட்டு இருக்கேன். சூர்யா விட்டு வர சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். சரி மச்சான், ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன்டா. ஓகேடா வருண், பாய்டா. வைஷு, என்னாச்சுடி? அதான் தலைவலிக்குதுன்னு சொல்லி சூர்யா கிட்ட பெர்மிஷன் கேட்டாச்சு. சூர்யா வந்து உன்னை கிளம்ப சொல்லிட்டாரேடி. பின்ன என்னடி யோசிச்சுட்டு நிக்கிற? ஐயோ இல்ல மித்து, நீ எப்படி தனியா வருவ? அதனாலதான் பேசாம நீ நானும் சேர்ந்து ஈவினிங்க கிளம்பிடலாமா? வைஷு, அடி வாங்க போற நீ. இங்க பாரு, உன்னால ரொம்ப முடியல, தலையெல்லாம் உனக்கு ரொம்ப வலிக்குது. இதோட சிஸ்டம்ல உட்காந்தனா ரொம்ப தலைவலி வரும். அதனால சொல்றது கேளு வைஷு, ப்ளீஸ் கிளம்பு. ஆமா மித்து, ரொம்ப தலைவலிக்குதுதான். சரிடி, அப்போ நான் கிளம்புறேன். அப்புறம் மித்து, ஆதி சார். வைஷு, அவனை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத வைஷு. எனக்கு அவனை நினைச்சாவே அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது. மித்து, எனக்கு புரியுதுடி, அவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டது தப்பு தான். ஆனா அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட்ரி. நீ ஏன்டி இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிற? ப்ளீஸ் மித்து. வைஷு, என்னடி அவன் பண்ணினது நீ இவ்வளோ ஈஸியா சொல்ற? மித்து, நீ என்ன சொன்னாலும் சரி, அவன் பண்ணினது தப்பு தான். ஐயோ மித்து, அவர் செஞ்சதை நான் நியாயப்படுத்தலடி. அவர் மேலே தப்பு இருக்குதான், ஆனால் அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட்ரி. அதனால விட்டுறேன். அதோட ஆதி சார் இது வரைக்கும் உன் கண்ணை தவிர வேற எங்கேயுமே பார்த்து பேசினதில்லைன்னு நீயே நிறைய டைம் சொல்லியிருக்கடி. எனக்கு என்னமோ அவர் வேணும்னே பண்ணின மாதிரி தெரியலடி, அதான் சொன்னேன். வைஷு, போதுண்டி, அவனை பற்றி பேசாத. சரிடி, உனக்கு ரொம்ப தலைவலிக்குது பாரு, நீ கிளம்பு.
சரி சரி நான் கிளம்புறேன். மித்து நீ வேணும்னா பாரு, ஆதி சார் கண்டிப்பா இன்னைக்கு உங்ககிட்ட சாரி கேட்பாரு. யாரு அவன் என்கிட்ட வந்து சாரி கேட்பானா? ஏண்டி நீ வேற, அவன் அப்படியே சாரி கேட்டுட்டாலும் சரியான திமிர் பிடிச்ச வச்ச. அவனையும் அவன் செஞ்சதே நினைக்கும் போது எனக்கு அப்படியே அவ்வளோ டென்ஷன் ஆகுது. சரிடி நீ கிளம்பு, பாவம் உனக்கு வேற ரொம்ப தலைவலிக்குதுல, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். மித்து ரிலாக்ஸ் டி, ஏன்டி இவ்வளோ டென்ஷன் ஆகுற? மித்து நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் இன்டென்ஷனலாக உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க மாட்டாருடி. ஏதோ ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அவ்வளோதான். நீ வேணும்னா பாரு, அவர் கண்டிப்பாக உங்ககிட்ட சாரி கேட்க தான் போகிறாரு. சரி மித்து நான் கிளம்புறேன், நீ ஈவினிங் பத்திரமா வா சரியா? சரிடி நீ பத்திரமா போ, வீட்டுக்கு ரீச் ஆனோன்னே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு, ஓகே? சரிடி கிளம்புறேன். வைஷு என்ன திரும்ப அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அவன் பண்ணினது அப்போ தப்பு இல்லையா? இது எவ்வளோ பெரிய தப்பு. அதுவும் அவன் சாரி கேட்பான்னு வேற அவன் சொல்றான். அவன் அப்படியே சாரி கேட்டுட்டாலும் அவன் சாரி கேட்டாலும் நான் அப்படியே உடனே அவனை மன்னிச்சிடணுமா? மன்னிக்கவே மாட்டேன். அவனை நினைக்க எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. என்ன இது, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளார அர்ஜுனா ஒரு டைம் ஆச்சும் பார்த்துலான்னு பார்த்தா அவரை எங்கேயுமே காணுமே. ஐயோ தலை வேற ரொம்ப வலிக்குது. பேசாமல் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். அங்கே ஒருத்தவர் அர்ஜுன் மாதிரி இருக்காரு. ஐயோ இது அர்ஜுன் இல்லையா? ஒருவேளை மித்து சொல்கிற மாதிரி அவர் மீட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்காரோ? சரி ஓகே, நாளைக்கே வந்து பார்த்துக்கலாம். அர்ஜுன் ஐயோ சாரிங்க. ஐயோ காலையிலேருந்து இவங்களை எப்படா ஃபேஸ் பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். இவங்களை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கே. தே அர்ஜுன் ரிலாக்ஸ். ஏங்க சாரிங்க, அது நான் கவனிக்கலை, தெரியாமல் தான் இடிச்சிட்டேன், சாரி. நானும் பார்க்கலங்க, சாரி. சரிங்க. ஆமாம் நீங்கள் இந்த டைமில்? இல்லை அது கொஞ்சம் தலைவலி, அதான் பெர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஓ சரிங்க. அப்போ நான் கிளம்பவா? போங்க. அப்பா ஒரு வழியா அர்ஜுன் இன்னைக்கு பார்த்தாச்சு. ஐயோ இவரை பார்த்தா எனக்கு என் வாயில வார்த்தையே வரமாட்டேங்குது. கடவுளே, எப்படியோ இவரை பார்த்தாச்சு. ஐயோ வைஷ்ணவி ஒரு நிமிஷம். என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாங்க உங்களை தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க. இல்லைங்க, அது வந்து காஃபி ஷாப் போலாமா? என்னது? இல்லைங்க, அது காஃபி ஷாப் போலாமான்னு கேட்டேன். நீங்க தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் காஃபி குடிக்கலாமா? இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும். இல்லைங்க, நீங்க தான் சொன்னீங்க தலைவலிக்குதுன்னு. காஃபி குடிச்சா ஃபீலிங் பெட்டரா இருக்கும், அதான். ஷல் வி கோ? சரிங்க. ஐயோ டே அர்ஜுன், என்னடா பண்ற? ஏன்டா இப்படி பச்சை கண்ணு வாங்காம அவங்களே பார்த்துட்டு இருக்க? என்னடா நினைப்பாங்க உன்னை பத்தி? ஐயோ நான் என்ன அர்ஜுனை பச்சைக்கண்ணு வாங்காம இப்படி பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ அவர் என்ன தப்பா நினைக்க போறாரு. ஐயோ வைஷு ஏண்டி இப்படி மானத்தை வாங்குற? வைஷ்ணவி, அது காஃபி வந்து ரொம்ப நேரம் ஆகுது, ஆறிட போதுங்க. தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, குடிங்க. சரிங்க. வைஷ்ணவி காஃபி பிடிச்சிருக்காங்க. ஐயோ நான் இதுக்கு இப்ப சம்மந்தமே இல்லாம பேசுறேன், கடவுளே. நல்லா இருக்குங்க. வைஷ்ணவி இப்போ தலைவலி எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரிங்க. வேற ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? இல்லைங்க வேண்டாம். சரிங்க, அப்போ கிளம்பலாமா? ஐயோ எனக்கு ஏன் இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அர்ஜுன் மானத்தை வாங்காத்துட்டா ஒழுங்கா கிளம்பு, அதான் நல்லது. இல்லைன்னா அவங்க உன்னை தப்பா நினைச்சிட்டு போறாங்கடா. ஏங்க போலாமா? போலாம். ஏங்க ஒரு நிமிஷம், அது நான் வேணும்னா உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா?
இது இது அர்ஜுன் தானா? அர்ஜுன் இவ்வளோ பேசுவாரா? கடவுளே, நான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அப்படியே காதில் ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே மித்துக்கிட்ட சொல்லணும். டே அர்ஜுன், என்னடா பண்ற நீ? எந்த தைரியத்துலடா அவங்கள நீ வீட்டுல டிராப் பண்ணவான்லாம் சொல்லி கேக்குற? டே பாரு, உன்ன நல்லா தப்பா நினைச்சிட்டாங்க, அதான் சைலண்டா நிக்கிறாங்க. உஃப், அது சாரிங்க, அது தலை வலிக்குதுன்னு சொன்னீங்களா, அதான் கேட்டேன். சாரிங்க, தப்பா கேட்டிருந்தா. இல்லை, அது நான் கேப் புக் பண்ணியிருந்தேன். கேபின் நேரம் வந்திருக்கும். ஆல்ரெடி 2-3 டைம்ஸ் கால் பண்ணிட்டாங்க, அதான் யோசித்தேன். ஓ, ம், சரிங்க, அப்போ நீங்க கிளம்புங்க. நான் கிளம்புறேன். போகணுமா? ஏதாச்சும் சொன்னீங்களா? ஒன்றும் இல்லைங்க, பத்திரமா போங்கன்னு சொன்னேன். ஓ, சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன். நானா இது? எனக்கே அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கணும்னு தோணுது. வாயி போன்னு சொன்னாலும் என் மனசு ஏன் போகாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? ஒருவேளை அவங்க தப்பா நினைச்சிருந்தாங்கன்னா, சச்சா, அவங்க அப்படிலாம் நினைச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி அவங்க நினைச்சிருக்கவும் கூடாது. ஐயோ, எனக்கு என்னாச்சு? நான் இன்னைக்கே ஒரு மாதிரி பிஹேவ் பண்றேன். கடவுளே. டேய், இங்க பாரு, நானும் பாத்துருக்கேன். சும்மா என்னடா உன் பொண்டாட்டியை பாக்குற மாதிரி என்னை பாத்துட்டே இருக்க? இங்க பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒழுங்கா சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு, ஓகே? டேய், என்னடா நானும் பாத்துட்டு இருக்கேன், பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா அப்படியே திமிர்த்தனமா பேசிட்டு இருக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓ, ஆமா, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் மிஸ்டர் சஞ்சய்? டேய் டேய் டேய், அப்படி எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதடா. ஏண்டா, நீ என்ன பண்ணனன்னு உனக்கு தெரியாது? டேய், நான் நிறைய பண்ணிருக்கேன்டா, நீ எதடா கேக்குற? சப்பா, டேய், உனக்கும் உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லையாடா? சொல்ல வந்த விஷயத்த 2 பேரும் நேரடியாவே சொல்லவே மாட்டீங்களா? அப்படியே சுத்தி வந்துதான் சொல்லுவீங்களோ? இங்க பாரு, சும்மா உங்ககிட்ட இந்த சுத்தி வந்து பேசுற விளையாட்டு விளையாடுறதுக்கு எனக்கு சுத்தமா நேரம் இல்ல, சரியா? சொல்றத சொல்லிட்டு கிளம்பு. டேய், என்னடா அந்த யூகே ப்ராஜெக்ட் உனக்கு கிடைச்சிட்டுங்கிற திமிர்ல பேசிக்கிட்டு இருக்கியா? இங்க பாராதி, வேண்டாம், இதோட விளையாட்டை எல்லாத்தையும் நிறுத்திக்கோ, இல்ல அவ்வளவுதான், என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். ஐயோ சஞ்சய், எனக்கு பயமா இருக்கு சஞ்சய், ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படிலாம் பேசாத ப்ளீஸ். டேய், காமெடி பீஸ், என்னடா எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க? இங்க பாரு சஞ்சய், உனக்கு நல்லாவே தெரியும் இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு கிடைக்க வேண்டியது, யாரு இடையில பூந்து கேம் விளையாண்டா, அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஃபைனலி யாரு கைக்கு போகணுமோ அவங்க கைக்கு தான் போயிருக்கு, சரியா? சும்மா ஓவரா பேசாத, எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி. எனக்கு எல்லாமே தெரியும் சஞ்சய். டேய், என்னடா தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? டேய், என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க? நீ ஸ்பையா ஒரு ஆளை என் கம்பெனிக்கு அனுப்பி வச்சு அவன் எல்லா டேட்டாஸையும் உங்ககிட்ட கொடுத்துட்டா உடனே எல்லா ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். டேய், எப்படா அப்பனும் மோவனும் மறுபடியும் முட்டாளுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க? வாட்? ஸ்பையா? நாங்களா யாரையும் அனுப்பல, சரியா? டேய், நீ யார்கிட்ட பேசுறன்னு கொஞ்சம் ஞாபகத்துல வச்சு பேசுறா. நீ தி கிரேட் ஆதித்யா கிட்ட பேசிட்டு இருக்கடா. டேய், நான் என்ன இங்க சும்மா ஆபீஸ் வந்துட்டும் போயிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? டேய், ஒரு பிசினஸ்ல நம்ம உச்சத்துல இருந்தோம்னா நம்ம எதிரிங்க யாரு, எதிரிங்களோட அடுத்தடுத்த மூமெண்ட் என்ன, இதெல்லாம் தெரியணும்டா. தெரிஞ்சா மட்டும்தான் அதே இடத்த நம்மளால தக்க வச்சுக்க முடியும். அந்த அறிவு இருந்தாதான் அப்பனும் அவனு என்னைக்கோ பிசினஸ்ல முன்னேறி இருப்பீங்களே. எங்க உங்களுக்கு அடுத்தவங்க ப்ராஜெக்டை அபகரிக்கிறதுலயும் இவனை எப்படி கவுக்கலாம், அவனை எப்படி கவுக்கலான்னு பிளான் போறதுலயே டைம் போகுது. அப்புறம் எங்கேருந்து உங்களுக்கு பிசினஸ்ல மேல வர முடியும்? வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி பேசுறதுக்கு. ஏய், கிளம்புறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. டேய் டேய் டேய், ரொம்ப ஓவரா ஆடாதரா. இன்னைக்கு வேணா பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கலாம். கூடிய சீக்கிரமாவே அந்த இடத்த நாங்க புட்டிக்க தாண்டா போறோம். அப்புறம் வச்சுக்கிறேன்டா உனக்கு. எங்க கிட்டே நீ மோதிட்டல, நாங்க யாருன்னு சீக்கிரமாவே உனக்கு நாங்க காட்டுறோம்டா. சப்பா, டே, இப்ப எதுக்குடா நீ காது வலிக்கிற அளவுக்கு இவ்வளவு லென்த்தியா டயலாக் பேசிட்டு இருக்க? உஃப். டே சஞ்சய், நீ யோசிச்சு வச்சிருந்த டயலாக்லாம் பேசிட்டேன்னா தயவு செஞ்சு கிளம்புறியா? எனக்கு வேலை நிறையா இருக்கு, அண்ட் முக்கியமான மீட்டிங் கூட இருக்குடா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன். அப்புறம் என்னமோ சொன்னி, நீ உங்க அப்பாவும் சேர்ந்து என்கிட்ட வச்சுக்காத அப்படி இப்படின்னு. டே, உங்களால ஒரு ஹேரை கூட பிளக் பண்ண முடியாது. ஸோ இடத்த காலி பண்றியா? டேய், இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா உனக்கு இருக்குடா.
ஓ அப்படியா? டேய் ஏன்டா காமெடி பண்ணிட்டு இருக்க? கிளம்புடா, வீட்ல அம்மா அப்பா தேட போறாங்க. கிளம்பு கிளம்பு, பாய். டேய் உன்னை விட மாட்டேன்டானா. ஐயோ, ஏதோ ஒரு வேகத்துல அவகிட்ட சாரி கேட்கணும்னு வர சொல்லிட்டேன். ஆனா வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல. நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்ண போறேன்னே தெரியலையே. மே கமின் சார்? எஸ் கமின் சார். அது மித்ராக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கான், ஸோ லேட்டா வரேன்னு சொன்னாங்க. திமிர் பிடிச்சவ வேணும்னு தான் இப்படி பண்றான். இவள சூர்யா அவங்கள நான் இமீடியட்டா வர சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே? யா சார், பட் அவங்க சூர்யா டூ வாட் ஐ சே. ஓகே? ஓகே சார். திமிர் பிடிச்சவ இவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நான் கூப்பிட்டு விட்டதுக்கு அப்புறமும் வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருப்பா. இவள ஏதோ என் மேல தப்பு இருக்கு, சரி ஒரு சாரி கேட்பமேன்னு சொல்லி வர சொன்னா இவ ரொம்ப தான் பண்றா. வாடி வா, எல்லாத்துக்கும் சேர்த்து பொண்ண மொத்தமா வச்சுக்கிறேன். கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட. இப்போ எதுக்கு நீ வர சொன்னா? அது அது வந்து இங்க பாரு, உன் மூஞ்ச பார்க்க கூட எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன சொல்ல வரியா அதை சொல்லு, நான் சீக்கிரம் கிளம்புறேன். டியாதி செம்ம கோவத்துல இருக்கா போலடா உன் மேல. ஐயோ இவ்வளவு கோவமா இருக்கா. சாரி கேட்டா அக்செப்ட் பண்ணிப்பாளா? இருந்தாலும் நம்ம பண்ணிட்டு தப்பு தானே, சாரி கேட்கணும் தான். ஹே, உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன சொல்லணும் சீக்கிரம் சொல்லு, இல்லைன்னா நான் கிளம்புறேன். என்னது போறியா? இருடி, எதுக்கடி இப்படி கிளம்புறதுலே குறியா இருக்க? கொஞ்சம் இரு, உன்கிட்ட பேசணும். இங்க பாரு, எனக்கு உன்கிட்ட பேச எதுவும் இல்ல. ஒர்க் ரிலேட்டடா ஏதாச்சும் இருந்தா சொல்லு, இல்லைன்னா நான் கிளம்புறேன். ஐயோ மித்து, ஐம் சாரி. நேற்று நான் அப்படி நடந்திருக்க கூடாது, என் மேலதான் தப்பு. சாரி. என்ன இந்த ஹிட்லர் வைஷு சொன்ன மாதிரி சாரி எல்லாம் கேக்குறான்? இது இவன் தானா, இல்ல இவன் உடம்புல ஏதாச்சும் ஆவி புந்துருச்சா? ஐயோ, நம்ம சாரி கேட்டதுக்கு அப்புறம் இவ திட்டினா கூட பரவாயில்ல, இவ என்ன இவ்வளவு சைலண்டா இருக்கா? ஒருவேளை நம்ம சாரி கேட்டது இவ காதுல விழலையோ? சரி, இன்னொரு டைம் கேட்போம். மித்ரா, போன்கிட்ட தான் கேக்குற. சாரி, நேத்து நான் அப்படி நடந்திருக்க கூடாது. சாரி. என்னது சாரியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சாரி கேட்பா? சாரி கேட்டுட்டா உடனே நீ தப்பு பண்ணலன்னு ஆகிடுமா, இல்ல நீ பண்ணினதுதான் சரின்னு ஆயிடுமா? உன் சாரியை போய் குப்பையில போடு. திமிர் பிடிச்சவ, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், சாரின்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்றாளா பாரு. ஐயோ இப்போ என்ன பண்றது? சரி, லாஸ்டா ஒரு வாட்டி கேட்டலாம். மித்ரா, எனக்கு புரியுது, உன் கோவம் நியாயமானது தான், தப்பு என் மேலதான். சாரி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன சாரி கேட்டுட்டா உடனே எல்லாம் சரியாகிடுமா? இங்க பாரு, சும்மா தேவையில்லாம என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. உன்னை பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் கிளம்புறேன். திமிர் பிடிச்சவ இவ்வளோ. சரி போனா போகட்டும், நம்ம மேல தப்பு இருக்கேன்னு சொல்லி பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா பேசுறா. என்னடி ஏதோ என் மேல தப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சாரி கேட்டா ரொம்ப ஓவரா பண்றா. யாருடா ஓவரா பண்றா? நானும் போனா போட்டுன்னு பொறுமையா இருந்தா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போறேன். ஏண்டா நீ பண்ணின காரியத்துக்கு கோவப்படாம அப்புறம் என்ன உன்னை மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? கொஞ்சி யார் வேண்டான்னு சொன்னா? என்னது? ஒன்னும் இல்ல, அது அது நேத்து எதிர்பார்க்காம அப்படி நடந்துருச்சு. சரியா, தப்பு முழுக்க என்னோடதுதான். அதுக்காக எனக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு, நான் சாரி கேட்டேன். இங்க பாரு, தப்பு என்னோடதான் இருக்கிறதுனாலதான் நான் சாரி கேட்டேன். அந்த சாரியை நீ அக்செப்ட் பண்றதும் பண்ணாததும் உன்னோட விருப்பம். ஓ, சார் பண்றதெல்லாம் பண்ணிட்டு உடனே வந்து சாரி கேட்டா நான் அப்படியே உடனே அக்செப்ட் பண்ணிடணும், அதானே? என்னால உன்னை எப்பவுமே மன்னிக்க முடியாது, போதுமா? என்னடி, நானும் சும்மா பாத்துட்டே இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போறேன். அதான் நான் சொல்றேன்டி, தெரியாம பண்ணிட்டேன்னு. பின்ன என்னடி உனக்கு? இங்க பாரு, திரும்ப இதே சொல்லிட்டே இருந்தா வச்சுக்க, நேத்து தெரியாம பண்ண, அப்புறம் எனக்கு தெரிஞ்சே பண்ணிடுவேன். ஓ அப்படியா? நேத்து தெரியாம சார் பண்ணீங்க, இன்னைக்கு தெரிஞ்சே பண்ணுவீங்களா? பாக்குறடா, இன்னைக்கு நீ எப்படி தெரிஞ்சு பண்றேன்னு நானும் பாக்குறேன். இப்போ இதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற, தள்ளி போ. நீ தானே சொன்ன நேத்து தெரியாம பண்ணிட்டேன், இன்னைக்கு தெரிஞ்சே பண்றேன்னு. பண்ணுடா பாக்கலாம். இங்க பாருடி, தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க, ஒழுங்கா கிளம்பு, அதான் நல்லது. முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? இங்க பாருடி, அவ்வளவுதான் சொல்லுவேன், ஒழுங்கா நகர்ந்து போயிடு, அதான் நல்லது. என்னடா பூச்சாண்டி காட்டுறியா? இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன், சரியா? ஐயோ, இவ என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. என் கண்ட்ரோல் வேற என்னை விட்டு போயிட்டே இருக்கு. இவ என்னடானா இந்த டைம் தான் ரொம்ப வீராப்பா நின்றுட்டு இருக்கா. கடவுளே. மித்ரா, இங்க பாரு, நான் உன்கிட்ட லாஸ்டா சொல்றேன், ஒழுங்கா நகர்ந்து போ, அதான் நல்லது. முடியாது. என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? இதுக்கு மேல என்னாலே முடியாது, சாரி. என்னது சாரியா? எதுக்கு? இப்ப நடக்க போற சம்பவத்துக்கு.
நான் தான் அப்பவே சொன்னல நகர்ந்து போன்னு. நீ தானடி கேட்காம பக்கத்துல வந்துகிட்டே இருந்தா என்ன வேற என்ன பண்ண சொல்ற? அதான் பண்ணிட்டேன். இதுக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிடு. நீலா சின்ன ஜென்மனே தெரியல. முதல்ல விடு. உன்னை பார்க்க எனக்கு அப்படியே கடுப்பாகுது. விடு என்ன. ஐயோ டே ஆதி, என்னடா பண்ணி வச்சிருக்க? சேண்டா நேத்தி பண்ணின தப்புக்கு சாரி கேட்கறதுக்காக தானடா அவளை வர சொன்னேன். இன்னைக்கு எதுக்குடா நீ இப்படிலாம் பண்ணி வச்சிருக்க? கடவுளே, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அவ ரொம்ப க்ளோஸ்ல இருந்தா என் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்க மாட்டேங்குது. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஐயோ டே ஆதி, என்னடா இப்படி சொதப்பி வச்சுட்ட? கடவுளே. என்ன மச்சான், சாரி கேட்டுட்ட போலயே மித்ரா சிஸ்டர் வர சொல்லி. ஆமாண்டா, சாரி கேட்டுட்டேன். டேய் அது சூப்பர்டா. டேய் மச்சான், நீ ஒன்னும் கவலைப்படாதடா. தெரியாம தானே பண்ணினேன். அதனால மித்ரா சிஸ்டர் இப்ப வேணா உடனே சாரி அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா சீக்கிரமா உன்னை மன்னிச்சிருவாங்க, சரியா? சின்னது சீக்கிரமா மன்னிப்பாளா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா வரும். கண்டிப்பா அவ என்ன மன்னிக்க மாட்டா. டேய் மச்சான், ஏன்டா இப்படி சொல்ற? நீ வேணா பாரு, நீ தெரியாம தானடா பண்ண. அதனால கண்டிப்பா மன்னிப்பாங்கடா, சரியா? நீ இருக்கலாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத, ஓகே? நீ சொல்றது சரிதான்டா. தெரியாம பண்ணிருந்தா மன்னிப்பா. நான் தெரிஞ்சே பண்ணிட்டேனே. இல்ல புரியல. டேய் வருண், அது நேத்தி தெரியாம பண்ணுனண்டா. இன்னைக்கு தெரிஞ்சே பண்ணிட்ட மச்சான். அட பாவி. டேய் என்னடா சொல்ற? மறுபடியும் கிஸ் பண்ணிட்டியா என்ன? அட பாவி. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ? ஏண்டா நேத்து ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு நைட்ல அவ்வளவு புலம்பிட்டு சாரி கேட்க போறேன்னு வீர வசனெல்லாம் பேசிட்டு இப்போ எதுக்குடா மறுபடியும் அதே தப்பு பண்ணி வச்சிருக்க? ஐயோ டேய் வரும், இன்னைக்கும் நான் ஒண்ணு வேணும்லாம் பண்ணலடா. அவகிட்ட சாரி தான் கேட்டேன். ஆனா அவதான் என் சாரி அக்செப்ட் பண்ணிக்காம ஓவரா பேசிட்டே இருந்தா. அதோட நான் நேற்று தெரியாம தான் பண்ணினேன், இன்னைக்கு தெரிஞ்சே பண்ணிடுவேன்னு ஒரு கோபத்துல சொல்லிட்டேன். அவளும் ரொம்ப என் பக்கத்துல க்ளோஸா வந்து நின்றுட்டு எங்கடா பண்ணு பார்க்கலாம் நான் அதான் மச்சான் கண்ட்ரோல் பண்ண முடியாம பண்ணிட்டேன். இல்ல எனக்கு புரியல. டேய் நேத்து தான் சரி ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால நான் பண்ணிட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு என்னடா உனக்கு? நீ பண்ணினதை பார்த்தா நீ தெரியாம பண்ண மாதிரி தெரியல, நல்லா தெரிஞ்சே பண்ண மாதிரி தான் தெரியுது. ஒழுங்கா உண்மையை சொல்லு, வேணும் தானே பண்ண? என்னது வேணும்னா? டேய் வரும், சத்தியமான வேணும்லாம் பண்ணலடா. சேண்டா நீ வேற. சேண்டா என்கிட்ட அவ்வளோ க்ளோஸா வந்து நின்றுட்டு தைரியம் இருந்தா பண்ணிடா பார்க்கலாம்னா நாளைக்கு இவ்வளோ இருந்தா கண்ட்ரோலா இருப்பேன். அதான் ஒரு கடத்துக்கு மேலே என்னால முடியல, அதனால பண்ணிட்டேன். இப்போ அதனால என்னடா? இப்போ இதனால என்ன? நான் தானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல, அதுலதான் பண்ணேன். அப்படி போடு. கன்ஃபார்ம் இவனுக்கு மித்ரா சிஸ்டர் மேல ஏதோ இருக்கு. இல்ல கண்டிப்பா இருக்கு. சாரு உரிமையை பத்தி எல்லாம் பேசுறாரு. ஆனா என்ன இப்ப கேட்டா ஒத்துக்கதான் மாட்டான். என்ன பண்றது? இவன் ஃப்ரெண்டா இருந்துட்டு இவன் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு என் தலையெழுத்தாயிட்டு வேற என்ன பண்றது? டேய் வருண், உங்ககிட்ட தானே பேசுறேன். நீ என்னடா வாய்க்குள்ளாரே பேசிட்டு இருக்க? அவதான் ஒரு பக்கம் என்ன டென்ஷன் பண்றா, சேட்டா நீ வேற ஒரு சைடு என்ன டென்ஷன் பண்ற. என்ன சார், நாங்க உங்களை டென்ஷன் பண்றோமா சார்? ஆமாமா, சார் யாருமே டென்ஷன் பண்ணல, நாங்க தான் உங்களை டென்ஷன் பண்றோம். டேய் வாயில நல்லா வந்துற போகுது. சேண்டா நீ அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவே, பழிவாங்க தான் கல்யாணம் பண்ண போறேன்னு. மச்சான் உண்மையா கேக்குறேன், நீ உண்மையாவே பழிவாங்க தான் கல்யாணம் பண்ண போறியா என்ன? டேய் என்னடா, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நான் அவளை பழி வாங்குறதுக்காக தான் கல்யாணம் பண்றேன்னு. கண்டிப்பா அவளை நான் பழி வாங்க தாண்டா போறேன், நீ வேணா பாரு. அதான் எனக்கே தெரியுமே நீ எப்படியும் ஒத்துக்க மாட்டேன்னு. கடவுளே. டேய் மச்சான், நான் உன்னை ஃப்ராங்கா சொல்லவா? உன்னை பார்த்தா பழிவாங்க கல்யாணம் பண்ற மாதிரி தெரியல, பல வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போற மாதிரி தெரியுது. என்னது? டேய் பைத்தியமாடா நீ? உன் கூடவே சுத்துறல, நான் பைத்தியம் தான்டா. டேய் பின்ன என்னடா வார்த்தைக்கு வார்த்தை பழிவாங்க தான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு, சேடா இது என்ன பழிவாங்க கல்யாணம் பண்றவன் பண்ற மாதிரியா இருக்குது? நீ என்னடா ஒரு டைமும் அவ கண்ணு எனக்கு காந்தமா கட்டி இழுக்குதுன்னு சொல்ற, அவ பார்க்கும் போதெல்லாம் என் மனசுல மின்னல் வந்து பாயுதுன்னு சொல்ற, அவங்கள அப்பப்ப தாங்கி புடிச்சுக்கிற. இதுல சாரு ஸ்பெஷலா வேற இப்ப கிஸ் பண்ண வேற ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சரி நேத்து ஏதோ தெரியாம கொடுத்துட்டேன்னு சொன்னேன், இன்னைக்கு என்னடா வேணும்னு தெரிஞ்சே கொடுத்துருக்க. சேடா இதெல்லாம் பாக்குறதுக்கு நீ என்ன பழிவாங்க கல்யாணம் பண்ண போற மாதிரி தெரியுதா? இதெல்லாம் புயல் காத்துல எவனாச்சும் உட்காந்துட்டு பொறி சாப்பிடுவான், அவன் கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத, சரியா? டேய் வருண், நீ என்னடா புரிஞ்சுக்காம பேசுற? டேய் நேத்து தெரியாம பண்ணிட்டேன், இன்னைக்கு அவ பக்கத்துல இருந்து சும்மா தைரியம் இருந்தா பண்ணுன்னு சொன்னா, அவ ரொம்ப உசுப்பேத்தி விட்டதுனால பண்ணிட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, சரியா? நான் அவளை பழிவாங்க தான் மச்சான் கல்யாணம் பண்றேன். நீ பார்க்க தானே போற கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவளை எப்படி பழிவாங்குறேன்னு. அப்ப உனக்கே தெரியும்டா. இவன் திருந்த மாட்டான், இதோ ஆரம்பிச்சிட்டால பழைய பஞ்சாங்கத்தை. கடவுளே, பாக்குறேன்டா எவ்வளவு நாளைக்கு தான் நீ இதே சொல்றேன்னு நானும் பாக்குறேன். சரி மச்சான், நீ பழிவாங்க தான் கல்யாணம் பண்ற, நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு மேல உன்கிட்ட நான் இருந்தேன் அவ்வளவுதான், மண்டை பிடிச்சு நான் செத்துருவேன், நான் கிளம்புறேன்.
என்னது வரும் தேவையில்லாம என்னென்னமோ பேசிட்டு போறான். நான் அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஓகே சொல்லியிருக்கேன். ஆமா, இந்த ஆதிக்கிட்டே மோதுனா இந்த ஆதிக்கிட்டே யாருக்குன்னு காட்ட வேண்டாமா அவளுக்கு? கண்டிப்பா அவளை நான் பழி வாங்குறதுக்காக தான் இந்த கல்யாணமே பண்ண போறேன். கண்டிப்பா அவளை நான் பழி வாங்கவும் செய்வேன். ஆனா என்ன, அவ பக்கத்துல க்ளோஸா நின்று பார்க்கும்போது அவ கண்ணு என்னமோ பண்ணுது. அதனால என் கண்ட்ரோல் போகுது, அவ்வளவுதான். அதை என்னால எப்படி கண்ட்ரோல் பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும். டே ஆதி, கண்டிப்பா அவனால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இனிமே அவ கண்ணை பார்த்து பேசுறதை அவாய்ட் பண்ணு. அவகிட்ட ரொம்ப க்ளோஸா போகாதா? கரெக்ட். ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா அவனை பழி வாங்காம விட மாட்டேன். என்ன எப்படி தனியா புலம்ப வச்சுட்டல?